கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 8:36. In English it's Romans 8:35. In English it's Romans 8:35. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ. இப்போ அடுத்து இதெல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? இப்போ கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்ம பிரிப்பது எது? உபத்திரவம் பிரிக்குமா? வியாகுலம் பிரிக்குமா? துன்பம் பிரிக்குமா? பசி பிரிக்குமா? நிர்வாணம் பிரிக்குமா? நாசமோசமா? பட்டயமா? என்ன காம்ப்ரிஹென்சிவா 7 மொத்தமாக ஒரு 7 காரியங்கள் நம்மை பிரிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 7 விதமான பாடுகள் நமக்கு வரும். இங்கே சொல்லக்கூடிய இந்த லிஸ்ட் என்ன தெரியுமா? முழுமையாக நம்முடைய உணர்ச்சி, எமோஷனல், சமுதாயம், சோசியல், மாம்ச பிரகாரம், ஃபிசிக்கல், வெளியிருந்து வரக்கூடிய எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ், இது எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடியதாக ஒரு லிஸ்ட்டு சொல்கிறார். என்ன இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? ஏதாவது நமக்கு பலவிதமான காரியங்கள் உண்டாகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அது சொல்லும்போது முதல்ல என்ன சொல்லி கேட்குறாரு? எதால் நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பது யாரு? ஏன்னா இங்கே சொல்லும்போது இது என்ன, இதுக்கு பதில் என்ன? ஒரே ஆன்சர் தான், ஒன்றுமே கிடையாது, எதுவுமே இல்லைன்னு நம்ம பதில் சொல்லணும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு என்ன? அது ஒரு நிச்சயமான அன்பு, பூரண அன்பு, அது தியாகத்தை சார்ந்தது, அது பழியை சார்ந்தது, அது நித்தியத்துக்கானது, நம்முடைய இட்டர்னல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய நித்திய காலத்திற்கான பாதுகாப்பு. அதிலிருந்து நம்மளால் யாரால பிரிக்க முடியாது. 46வது சங்கீதத்தில் முதல் 3 வசனம் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். காரணம் என்ன? நம்ம கிறிஸ்துவனுடைய அன்புல இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 28-29 வசனம் பாருங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்தும் பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. என்ன, என் கையிலிருந்து பறிக்க முடியாது, பிதாவினுடைய கையிலிருந்து பறிக்க முடியாது. ஏன்னா நாங்கள் வைத்திருக்கிற அன்பு அந்த மாதிரியான அன்பு என்று சொல்லக்கூடியதா. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8-9 பாருங்க. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா? அப்ப என்ன, எல்லா விதமான பாடுகள், போராட்டங்கள், நிந்தைகள் எது வந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் நிச்சயம், கிறிஸ்துவனுடைய அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது. சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு இதை சரியான முறையில் நம்ம சொல்லி கொடுக்காதனால தான் யாராவது ஒரு சின்ன பாடு வந்தால் என்ன பண்ணிடுறாங்க? நான் இனிமேல் கிறிஸ்துவ விசுவாசிக்கலை, கிறிஸ்துக்கிட்ட வரல, நான் சர்ச்சுக்கு வரல, எல்லா கடவுளும் ஒன்று அப்படின்னு வியாக்கியானம் பேசுகிறவங்களா போயிடுறாங்க. இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? ஒரு சிலர் சொல்கிறாங்க, அண்ணே நீங்கள் திருப்பதிக்கு போங்க, மொட்டை அடித்தா உங்களுக்கு சரியாயிரும். ஒரு சிலர் வேளாங்கண்ணிக்கு போங்க, அங்கே போனால் சரியாயிரும். ஒரு சிலர் நீங்கள் அங்கே இங்கே போங்க, இல்லை நீங்கள் பாத யாத்திரை போங்க, இல்லை தீ மிதிங்க, இல்லை இதை செய்யுங்க, அதை செய்யுங்க. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சர்ச்சுக்கு வாங்க, கர்த்தர் இயேசு சரி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி இல்லைங்க. கிறிஸ்து என்ன, நம்மேல் அன்பு வைத்து இன்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் தேவனாய் இருக்கிறார். நம்முடைய நித்திய வாழ்க்கை என்பது மிகவும் முக்கியம். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புல இருந்தும் பிதாவாகிய தேவனுடைய அன்புல இருந்தும் நம்மளை எதுவுமே பிரிக்க முடியாது. அப்போ என்ன, நம்ம வாழுகிற இந்த நாட்களில்
நமக்கு இப்படிப்பட்ட பாடுகள், போராட்டங்கள் வரும். ஆனால் அதை நாம் தைரியமாக மேற்கொண்டு, ஏன் மேற்கொள்கிறோம்? ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்படிப்பட்ட இந்த உபத்திரவங்கள், இந்த வியாகுலங்கள், மரணம் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணாது, கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து எதுவுமே என்னை பிரிக்காது என்கிற ஒரு திட நம்பிக்கையில் உங்களால் வாழ முடியும். அப்போ என்ன எதிர்ப்பு வரும்போது விசுவாசம் என்ன கொண்டு வருது? கிறிஸ்துவனுடைய அன்பு எல்லாவற்றை காட்டிலும், எல்லா விதமான மனிதனுடைய பாடுகளை காட்டிலும் மிகவும் வல்லமை பெற்றது என்பதை காட்டுகிறது. வல்ல பிதாவே, உம்முடைய அன்பிலிருந்து எங்களை எதுவுமே பிரிக்காது என்கிற திட நம்பிக்கை எங்களுக்குள் இருப்பதால் என்ன பாடு, என்ன போராட்டம், என்ன நிந்தை வந்தாலும் நாங்கள் அதை தைரியமாக மேற்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.